Good morning to all. So in this video we are going to discuss about immunology. Immunology means a study about the immune system of the organism. ஆர்கனிசத்தோட இம்யூனோ சிஸ்டத்தை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியது தான் வந்து இம்யூனாலஜி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இம்யூனாலஜி. இம்யூனாலஜிக்கான பேசிக் கான்செப்ட்ஸ். Immunology is the study of immune system. This system is protect an individual from a various infective agent. So various infective agents like disease causing agent, bacteria, virus, fungus, protozoa, like that. It refers to all the mechanisms used by the body for protection from an environmental agent that are foreign to the body. So எந்த ஒரு foreign particles-உம் environmental agents-உம் பாடிக்குள்ள என்டர் ஆகாமல் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். When the immune system does not functions efficiently in an individuals, it's lead to infected causing disease. So immune systems வந்து பாடியில் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசீஸ் வந்து காஸ் ஆகும். causing a disease. The overall ability of the body to fight against the disease causing a pathogen is called immunity. ஓகேவா, ஓவராலாக ஒரு ஆர்கனிசத்தோட பாடி ஃபைட் பண்ணுது அகெயின்ஸ்ட் த டிசீஸ். சரிங்களா, டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆர்கனிசம் வந்து ஃபைட் பண்ணக்கூடியது தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த லேக் ஆஃப் இம்யூனிட்டி இஸ் நவுன் அஸ் எ சசப்டிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஆர்கனிசம் ஒரு ஆர்கனிசத்தோட இம்யூனோ சிஸ்டம் டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி டிசீஸ் வராமல் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணால் அது வந்து நம்ம இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த இம்யூனிட்டி தான் வந்து வேறு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் இந்த இம்யூனிட்டி வந்து லேக்கிங்காக இருக்குது, ஓகேவா, டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக பாடியோட இம்யூனோ சிஸ்டம் வந்து ஃபைட் பண்ணலை அப்படின்னா அது வந்து நம்ம சசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து சசபிலிட்டி. ஸோ இது வந்து இம்யூனாலஜிக்கான பேசிக் கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இம்யூனிட்டி வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னா இன்னட் இம்யூனிட்டி அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி. சரியா, இன்னட் இம்யூனிட்டி அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இன்னட் இம்யூனிட்டின்றது வந்து நார்மலாக நேச்சுரலாக பாடியில் இருக்கக்கூடியது இம்யூனோ சிஸ்டம் ஒவ்வொரு டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக பாடி பில்டாக இருக்கக்கூடியது வந்து இன்னட் இம்யூனிட்டி. ஓகேங்களா, அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் வரும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷன் சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடிய இம்யூனிட்டி வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம், நேச்சுரல் இம்யூனிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி. நேச்சுரலில் அகெயின் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஓகேங்களா, அப்போது ஆக்டிவ் நேச்சுரல் அடாப்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் நேச்சுரல் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இது வந்து ஆக்டிவ் நேச்சுரல் அடாப்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் நேச்சுரல் அடாப்டிவ் இம்யூனிட்டி, ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியல் அடாப்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் ஆர்டிஃபிஷியல் அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஓகேங்களா, ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இம்யூனிட்டியை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ஒவ்வொன்றா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்னட் இம்யூனிட்டி. ஓகேவா, இம்யூனிட்டியை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம், இன்னட் அண்ட் அடாப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேரத்தை ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இன்னட் இம்யூனிட்டி. இன்னட் இம்யூனிட்டி இஸ் எ நேச்சுரல் ஃபினாமினன் ஆஃப் எ ரெசிஸ்டன்ஸ் டு இன்ஃபெக்ட்ஸ் விச் அன் இண்டிவிஜுவல் possess a right from the birth. ஓகேவா, பர்த் ஆகும்போதே ஒரு ஆர்கனிசத்தோட பாடி வந்து இந்த டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக அது வந்து பில்டாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி தான் நம்ம இன்னட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். த இன்னட் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் ஆர் எ நான் ஸ்பெசிபிக் இன் த சென்ஸ் தட் தே ஆர் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் எ பொட்டென்ஷியலி இன்ஃபெக்டட் ஏஜென்ட்ஸ். இந்த இன்னட் இம்யூனிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசீஸ் வராமல் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நேச்சுரலாக டிசைன் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இட்ஸ் டஸ் நாட் form any specialized organs or a unique disease. ஓகேங்களா, இண்டிவிஜுவலாக ஒரு டிசீஸ்
அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது வந்து இந்த இன்னட் இம்யூனிட்டி நம்மளோட பாடியில் டெவலப் ஆகலை. நேச்சுரலாக டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக டெவலப் ஆகிருக்கு. இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஜென்ரலாக நிறைய டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்காக இது வந்து நம்மளோட பாடியில் டெவலப் ஆகிருக்கு. It is otherwise known as a non-specific immunity or a natural immunity. ஓகேங்களா, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்யூனோ சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, த டைப்ஸ் ஆஃப் இன்னட் இம்யூனிட்டி. என்னென்ன இன்னட் இம்யூனிட்டி இருக்குது அதோட டைப்ஸ். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் இன்னட் இம்யூனிட்டி என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அனாட்டமிக்கல் பேரியர். ஓகேவா, அனாட்டமிக்கல் பேரியர் அப்படின்னா பாடியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸில் சில இம்யூனோ டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரலாக டிசீஸ் அஃபெக்ட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதில் அனாட்டமிக்கல் பேரியரில் வந்து ஸ்கின் அண்டு மியூக்கஸ் மெம்பரேன். Skin prevents the entry of microbes at acidic environment pH 3 to 5, so retards the growth of microbes. Skin வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் பாடிக்குள்ளே என்ட்ராகாமல் ப்ரிவென்ட் பண்ணும், பண்ணுது. தென் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட pH லெவல், ஸ்கின்னோட pH லெவல் 3 to 5. ஓகேங்களா, 3 to 5 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்கின் வந்து pH மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நாட் applicable for the growth of microbes. இந்த மைக்ரோப்ஸ் வந்து growth ஆகிறதுக்கு ஆப்டிமமான pH லெவல் இது இல்லை. அதனால் அந்த மைக்ரோப்ஸால் இங்கே growth ஆக முடியாது, வளர முடியாமல் தடுக்குது. நெக்ஸ்ட்டு மியூக்கஸ் மெம்பரேன். மியூக்கஸ் entraps foreign microorganisms and comforts with microbes for attachment. ஓகேவா, மியூக்கஸ் மெம்பரேன் கூடியது வந்து ஸ்டிக்கி நேச்சர்ஸ். ஓகேங்களா, ஆக்சுவலாக கிளாண்டுலார் டிஷ்யூவால் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய எபித்தீலியல் டிஷ்யூ தான் வந்து மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். கிளாண்டுலார் டிஷ்யூஸ், இந்த எபித்தீலியல் மெம்பரேன் வந்து பார்த்திங்கன்னா கிளான்ஸ் இருக்கும். இந்த கிளான்ஸ் வந்து மியூக்கஸாக செக்ரேட் பண்ணும். ஓகேவா, ஸோ அந்த மெம்பரேனில் செக்ரேட் ஆகக்கூடிய மியூக்கஸ் என்ன பண்ணும், பாடியில் என்ட்ராகக்கூடிய ஃபாரின் பார்ட்டிகல்ஸை அட்டாச் பண்ணிக்கும், ஸ்டிக்கி நேச்சர் ஒட்டிக்கும். ஸோ அப்படியே ஃபர்தராக உள்ள என்ட்ராயிருக்கக்கூடிய ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கே மூவ் பண்ணாமல் அப்படியே அட்டாச் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிடும் மியூக்கஸ் வழியாக. ஸோ இது வந்து அனாட்டமிக்கல் பேரியர். அனாட்டமிக்கலாக ஹியூமனோட பாடியில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனோ சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் பேரியர். ஃபிசியாலஜிக்கல் பேரியரில் என்னென்னு பாருங்கள், டெம்பரேச்சர், லோ pH அண்ட் கெமிக்கல் மீடியேட்டர். ஓகேங்களா, டெம்பரேச்சர், லோ pH அண்ட் கெமிக்கல் பேரியர். ஸோ லோ pH, டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ், இந்த 3 மெத்தடில் ஒரு ஆர்கனிசம் வந்து ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்ட் பண்ணி எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகுலும் பாடிக்குள்ளே என்ட்ராகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர். நார்மல் பாடி டெம்பரேச்சர்ஸ் இஸ் இன்குபேட் த க்ரோத் ஆஃப் பேத்தஜன். ஃபீவர் ஆல்சோ இன்குபேட் த க்ரோத் ஆஃப் பேத்தஜன். ஓகேவா, ஸோ என்னாகும் அப்படின்னா நார்மல் பாடி டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா, incubates the growth of pathogen. நார்மலாகவே பேத்தஜன் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிறதுக்கு ஆப்டிமமான டெம்பரேச்சர் அது இல்லை. ஹியூமனோட பாடி டெம்பரேச்சர்ஸ் இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டோம்னா 98.4 to 98.6 ஃபாரன்ஹீட் இருக்குது. இந்த டெம்பரேச்சரில் வந்து மைக்ரோப்ஸ் க்ரோத் ஆகாது. அந்த மாதிரி ஹியூமனோட பாடி டெம்பரேச்சர் நார்மலாகவே வந்து மைக்ரோப்ஸ் வளர முடியாத ஒரு டெம்பரேச்சராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபீவர் ஆல்சோ இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் பேத்தஜன். ஃபீவர், ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் பாடிக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளோட பாடியில் வந்து பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஃபீவரை காஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபீவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்தராக உள்ள என்டர் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து ப்ரொலிபரேட் ஆகிட்டு டெவலப் ஆகாமல் தடுக்கும். சரிங்களா, ப்ரொலிபரேட் ஆகிட்டு டெவலப் ஆகாமல் தடுக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபிசியாலஜிக்கல் பேரியர். நெக்ஸ்ட்டு லோ pH. லோ pH பாருங்கள், acidity of gastric secretions kills most intestine microbes. ஓகேங்களா, இந்த acidity of gastric secretion, gastrics, digestive juice. ஓகே, நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்குல்ல, அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல செக்ரேட் ஆகக்கூடிய ஜூஸ் கில்ஸ் மோஸ்ட் இன்டெஸ்டைனல் மைக்ரோப்ஸ். நம்மளோட இன்டெஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாத்தையும் இது வந்து கில் பண்ணும்.
Next, chemical mediator. Lysosomes act as a antibacterial agent and cleave the bacterial cell wall. So interferons induced a viral state in a infected cells. என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கெமிக்கல் மீடியேட்டரில் லைசோசைம் இது வந்து லைசோசோம் செக்ரீட் பண்ணோம். இந்த லைசோசோம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட், பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக அது வந்து ஆக்ட் பண்ணுது. அண்ட் கிளீவ் த பாக்டீரியல் செல் வால், பாக்டீரியாவோட செல் வாலை இது வந்து கிளீவேட் பண்ணிடும், கிழிச்சிடும், ரப்சர் பண்ணிடும். ஓகேங்களா. தென் இன்டர்ஃபரன்ஸ் இன்டியூஸ் ஏ ஆன்டிவைரல் ஸ்டேட் இன் த அன்இன்ஃபெக்டட் செல்ஸ். ஓகேங்களா. இன்டர்ஃபரான்ஸ் வந்து ஆன்டிவைரல் ஸ்டேட்டை ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், காம்ப்ளிமெண்டரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஏ லியூகோசைட்ஸ் லைஸ் த பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் ஃபார் ஃபெசிலிட்டேட் ஏ பாக்கோசைட்டோசிஸ். இதில் இருக்கக்கூடிய இந்த லியூகோசைட் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் பிளட் செல், அந்த லியூகோசைட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ணுது. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸை கில் பண்ணிடுது பாக்கோசைட்டோசிஸ் மெத்தட். ஓகேங்களா. இதெல்லாம் பிசியாலஜிக்கல் பேரியர். நெக்ஸ்ட்டு பாக்கோசைட்டிக் பேரியர், a specialized cells, monocytes, neutrophil, then phagocyte and a digested whole microorganism. ஓகேங்களா. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்கோசைட்டிக் பேரியர் ஒரு செல் இன்னொரு செல்லை கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். செல் இன்னொரு செல்லை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது வந்து பாக்கோசைட்டிக் பேரியர் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட், இன்ஃப்ளமேட்டரி பேரியர், tissues damaged and infection, so including a leakage of vascular fluid. Leakage of vascular fluid means blood. Blood வந்து லீக் ஆகிறதால containing a hemotactic signals like a serotonin. ஓகேவா. இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் பாடிக்குள்ளே என்டர் ஆகிறதாலோ இல்லை செல் வந்து டேமேஜ் ஆகிறதாலையோ ஆர் டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகிறதால என்னாகும் அப்படின்னா ஒரு சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுது. என்ன சிக்னல்ஸ் அப்படின்னா ஹீமோடாக்டிக் சிக்னல் லைக் செரடோனின், ஹிஸ்டமைன் அண்டு ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹீமோடாக்டிக் சிக்னலுக்கான கெமிக்கல்ஸ். தி இன்ஃப்ளூயன்ஸ் த பாக்கோசைட்டிக் செல்ஸ் into the affected area. This phenomenon is called diaphoresis. ஓகேவா. என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி பேரியரில் டிஷ்யூ ஆர் ஆர்கன் ஏதோ டேமேஜ் ஆர் இன்ஜூர்ட் ஆகுது அப்படின்னா ஆர் வாஸ்குலர் ஃப்ளூயிட் வந்து லீக் ஆகுது அப்படின்னா வாஸ்குலர் ஃப்ளூயிட்னு கூடியது பிளட். ஸோ இந்த பிளட் லீக் ஆகிறதாலையோ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் வந்து என்ன பண்ணுன்னா எஃப்ளெக்ஸ் த பாக்கோசைட்டிக் செல். பாக்கோசைட்டிக் செல்லை வந்து எஃப்ளெக்ட் பண்ணும், அந்த இடத்துக்கு அனுப்பும் into the affected area. affected area. Okay, this phenomenon is called diaphoresis. ஓகேங்களா. ஸோ அந்த சிக்னல் கிடைச்ச உடனே பாக்கோசைட்டிக் செல்ஸ் வந்து அந்த இன்ஃபெக்டட் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல் பாடிக்குள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா வரும்போதே இந்த பாக்கோசைட்டிக் செல்ஸ் வந்து இன்ஃப்ளமேட்டரி மெத்தட்ஸில் அந்த இடத்துல இருந்து அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை பேத்தோஜனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னட் இம்யூனிட்டி, நேச்சுரலாக பாடியில் இருக்கக்கூடிய அன்ஸ்பெசிஃபைட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கடுத்து பாருங்கள் அக்வர்ட் இம்யூனிட்டி, அதாவது அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த அக்வர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இம்யூனிட்டி that an individual's acquired after a birth is known as acquired immunity. பர்த் ஆகும்போதே பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனோ சிஸ்டம் வந்து இன்னட் இம்யூனிட்டி. இப்படி இல்லாமல் ஆஃப்டர் த பர்த் டியூரிங் த லைஃப் டைமில் ஒரு இம்யூனோ சிஸ்டம் வந்து டெவலப் ஆகுது, இம்யூனிட்டி வந்து கெயின் ஆகுது அப்படின்னா அது அக்வர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். It is the body resistance of a specific pathogen. The unique features of a acquired immunity are antigenic specificity, diversity, recognition of self and non-self, and immunological memory.
செல், நான் செல்ஃப், இந்த இம்யூனாலஜிக்கல் மெமரி, இது எல்லாத்தையும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரெக்கக்னைஸ் பண்ணும். ஓகேங்களா? பாடி ரெசிஸ்டன்ஸ் எ ஸ்பெசிஃபிக் பேத்தஜன், ஒரு பேத்தஜன் வருதுன்னா அந்த பேத்தஜனுக்கு அகெயின்ஸ்டாக மட்டும் பாடியோட இம்யூனோ சிஸ்டம் வந்து ஆக்ட் பண்ணும். அதுதான் வந்து அக்வர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் ஆஃப் அக்வர்ட் இம்யூனிட்டி as a two component, cell mediated immunity and antibody mediated immunity. ஓகேங்களா? செல் மீடியேட்டட் அண்ட் ஆன்டிபாடி மீடியேட்டட். என்ன செல் மீடியேட்டட் அப்படின்னா when pathogen are destroying by cells without producing a antibodies. ஓகேவா? ஆன்டிபாடிஸே ஃபார்ம் ஆகாது, செல் வந்து டைரெக்டாக உள்ளே வந்துருக்கூடிய பேத்தஜனை எராடிகேட் பண்ணும். அந்த மாதிரி செஞ்சால் அது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் brought about by the T cells, macrophages and natural killer cells. natural killer cells அப்படின்னு சொல்கிறோம். antibody mediated immunity or humoral immunity, when a pathogens are destroyed by the production of antibodies, then it is known as a antibody mediated or a humoral immunity. அது வந்து நம்ம antibody mediated or humoral immunity அப்படின்னு சொல்றோம். This is brought about by a beta cells with the help of antigen presenting the cell. The T helper cells antibody productions is the character features of a vertebral column or vertebrates only. சரிங்களா? அதாவது ஆன்டிபாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செக்ரீட் ஆகும். அக்வர்ட் இம்யூனிட்டின்னு கூடியது என்ன அப்படின்னா டியூரிங் த லைஃப் டைமில் ஒரு ஆர்கனிசத்தில் இம்யூனோ சிஸ்டம் டெவலப் ஆனால் அது வந்து நம்ம அக்வர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து டூ காம்பனண்ட் இருக்குது. என்னென்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செல்ஸ் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஆன்டிபாடிஸ், எந்த ஒரு ஆன்டிபாடியுமே ஃபார்ம் பண்ணாமல் செல் வந்து டைரக்டாக உள்ள என்ட்ராக இருக்கக்கூடிய ஃபாரின் பார்ட்டிகளை டெஸ்ட்ராய் பண்ணால் அது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா T cells, macrophages அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இது எல்லாமே. ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டியில் என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு அந்த ஆன்டிபாடிஸால் உள்ள என்ட்ராக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து எராடிகேட் ஆகும். ஓகேங்களா? அது வந்து நம்ம ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த அக்வர்ட் இம்யூனிட்டியோட டைப்ஸ். அக்வர்ட் இம்யூனிட்டி மே பி ஆக்டிவ் இம்யூனிட்டி ஆர் பாசிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸில் இருக்குது. ஓகேவா? இம்யூனிட்டியை வந்து மேஜராக டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். இன்னட் இம்யூனிட்டி அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியை வந்து டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, இன்னொன்று ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட் அந்த அக்வர்ட் இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். த இம்யூனாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப்டு பை அ ஆர்கனிசம் த்ரூ தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இன் தர் பாடி இஸ் கால்டு ஆக்டிவ் இம்யூனிட்டி. Immunological resistance developed by the organism through the production of antibodies in their body is called active immunity. ஓகேங்களா? அக்வர்ட் இம்யூனிட்டி பாடியில் ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகிட்டு அந்த ஆன்டிபாடியால் இம்யூனோ சிஸ்டம் டெவலப் ஆனால் அது அக்வர்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Active immunity is occurred through the uses of a person's immunoresponse, which leads to the development of memory cell. ஓகேங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா மெமரி செல்லால் டெவலப் ஆகுது. Active immunity results from an infection or an immunization. A passive immunity does not require the body to produce antibodies to antigen. ஆக்டிவ் இம்யூனிட்டியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் பாடிக்குள்ளே வருது. உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபாரின் பார்ட்டிக்கலை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக பாடியில் டெவலப் ஆகக்கூடிய இம்யூனோ சிஸ்டத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அக்வர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த அக்வர்ட் இம்யூனிட்டியில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. என்னென்ன? ஆக்டிவ் அண்டு பாசிவ். ஓகேங்களா? ஆக்டிவ் இம்யூனிட்டியில் என்ன ஆகும்னா ஃபாரின் பார்ட்டிக்கல் உள்ள என்ட்ரான உடனே அதை ரீட் பண்ணி அதுக்கான ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பாடியில் நடந்து
அதுக்கப்புறம் அதை வந்து எராடிகேட் பண்ணால் அதை நாம் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பட் பாசிவ் இம்யூனிட்டி டஸ் நாட் ரெக்வயர் த பாடி டு ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடிஸ் டு ஆன்டிஜன். The antibodies are introduced from a outside into the organism. Passive immunity க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாடியில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. வெளியிலிருந்து நம்ம டைரெக்டாக இந்த ஆன்டிபாடிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆன்டிபாடிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசிவ் இம்யூனிட்டி. ஓகேங்களா, பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்த ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கும் பாசிவ் இம்யூனிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்லை கவனிங்க, இம்யூனிட்டியை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். இன்னட் இம்யூனிட்டி அண்ட் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னட் இம்யூனிட்டினா நேச்சுரலாகவே பான் ஆகும் போதே பாடியில் இருக்கக்கூடிய சில இம்யூனோ சிஸ்டம் வந்து இன்னட் இம்யூனிட்டி. ஓகேங்களா, பர்த் ஆனதுக்கப்புறம் டிசீஸ் அஃபெக்ட் பண்ணும்போது பாடியில் டெவலப் ஆகக்கூடியது வந்து அக்வயர்ட் இம்யூனிட்டி. அந்த அக்வயர்ட் இம்யூனிட்டியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று பாசிவ். ஓகேங்களா, ஆக்டிவ் இம்யூனிட்டியில் என்ன ஆகும் அப்படின்னா பாடியிலேயே வந்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகேங்களா, அது ஆக்டிவ். பாசிவ்ல என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு தேவையான இம்யூனிட்டியை ஆன்டிபாடியை வெளியிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Active immunity is produced actively by the host immune system. ஓகேங்களா, ஹோஸ்டோட இம்யூனோ சிஸ்டத்தில் இது வந்து ஆக்டிவ் ஆகும். பாசிவ் இம்யூனிட்டி இஸ் received the passively and there is a no active the host participant. ஓகேங்களா, ஹோஸ்ட் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாசிவ் இம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இம்யூனோ மைக்ரோப்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாது. Next, it is produced due to a contact with the pathogen by an antigen. இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா produce due to the contact with pathogen by its antigen. கான்டாக்ட் பண்ணுறதால ப்ரொடியூஸ் பண்ணது. It produced due to the antibodies obtained from outside. இதில் என்ன ஆகும், இம்யூனோ சிஸ்டம் எப்படி டெவலப் ஆகுதுன்னா அவுட் சைட்லேருந்து வெளியிலேருந்து நம்ம ஆன்டிபாடியை கொடுக்கறதால டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட்டு இட் இஸ் எ டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரொடக்ஷன். இது வந்து டியூரபிள், ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து டியூரபிள், ரொம்ப நாளத்துக்கு இருக்கும். இட் இஸ் எ டிரான்சியன்ட் அண்ட் லெஸ் எஃபெக்டிவ். பாசிவ் இம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் எஃபெக்டிவ், ரொம்ப கம்மியான எஃபெக்ட் தான் இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இம்யூனாலஜிக்கல் மெமரி இஸ் ப்ரெசன்ட், நோ மெமரி. ஆக்டிவில் வந்து மெமரி இருக்கும், பேசிவில் மெமரி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், பூஸ்டர் எஃபெக்ட் ஆன் சப்சிக்வன்ஸ், டஸ் இட் பாசிபிள். பூஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட்டில் இதுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம், பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, சப்சிக்வன்ஸ் டஸ் இஸ் லெஸ் எஃபெக்டிவ். இதுக்கு நம்ம என்ன தான் டோசேஜ் கொடுத்துட்டே இருந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் only affect a short period. ஓகேவா, இம்யூனிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடுக்கு மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் இம்யூனிட்டி டெவலப் த இமிடியேட்ஸ். ஓகேவா, வெளியிலேருந்து நம்ம சோர்ஸ் கொடுத்த உடனே டெவலப் ஆகிடும். பட் இம்யூனிட்டி எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் ஏ ஷார்ட் பீரியட். கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் வந்து இம்யூனிட்டி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதுதான் ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கும் பாசிவ் இம்யூனிட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்.